வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் எக்ஸாமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 20 நாட்களிலும் செய்து முடிக்க இயலும். இருவரும் சேர்ந்து அதே வேலையை 4 நாட்கள் செய்த பின் மீதமிருக்கும் வேலை எவ்வளோ அப்படின்னு கேட்காங்க. சரியா? அப்போ ஏயும் பியும் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க 2 பேரும் வேலை செய்கிறாங்க. எத்தனை நாள்? 4 நாள் வேலை செய்கிறாங்க. அப்படி பண்ணிடுறது அந்த வேலை முடியல. அப்போ மீதம் என்ன வேலை இருக்கும், அதுதான் கான்செப்ட். சரியா? ஸோ அப்போ அது முடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னது, ஏயோட ஒரு நாள் வேலை எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை? 1/15. சரியா? பியோட ஒரு நாள் வேலை அப்படின்னு பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க? 1/20. சரியா? அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் எத்தனை நாள் வேலை செய்றாங்க? 4 நாள் சேர்ந்து வேலை செய்றாங்களா? அப்போ 4 நாள் சேர்ந்து வேலை செய்றாங்க. சரியா? 4 நாள் வேலை செஞ்ச பிறகும் வேலை முடியுதா? வேலை முடியல. அப்போ மின்னது பிளஸ் எக்ஸ் நம்பர் ஆஃப் என்னது மிச்சம் உள்ள வேலை இருக்கு. அப்போ இவங்க செஞ்சது மிச்சம் உள்ள வேலை, இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது ஒரு முழு வேலை வந்து என்னது கம்ப்ளீட் ஆகுது. கான்செப்ட் புரியுதா? சின்னது ஃபர்ஸ்ட் இவங்க பார்த்த வேலை, அது கூட மிச்சம் உள்ள வேலை, அப்பதான் அந்த ஒரு வேலை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. இதன் அடிப்படையில் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அப்போ 4. ஸோ இது எல்சிஎம் எடுத்து என்னது 60ன்னு எடுக்கலாமா? அது ரொம்ப இங்கே வரும் 4 + 3 + எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இதையும் கேன்சல் பண்ணலாமா? 1 நாங்க 4 15 நாங்க 60 அப்படின்னு கிடைக்குமா? மேலே வந்துனது இதுனா 7 7/15 + எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 - 7/15 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 15 - 7/15 வரும். ஸோ கழிச்சா 8/15 தான் அது நம்மளுக்கான எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸ் வந்து 8/15. ஓகேவா? அப்போ மிச்ச வேலை எவ்வளோ இருக்கு? இவங்க 2 பேரும் 4 நாள் வேலை பார்த்தது போக மிச்சம் எவ்வளோ இருக்கு? 8/15 வேலை இன்னும் ரிமைனிங் இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது 8/15 தான். தேங்க்யூ.